பிகில் பண்ணிட்டு இருக்கும் போது விஜய் அண்ணா கூட ஒரு ஸ்டன்ட் சீக்வன்ஸ், ஆக்சுவலாக விஜய் அண்ணாவோட ஃப்ரெண்ட்ஸாக இருப்போம் நாங்கள். அதில் வந்து ஒரு 10 பேர் ஒரு பாடி பில்டர்ஸ் வந்து விஜய் அண்ணாவோட ஃபைட் பண்ணுறது. ஃபேஸ் வந்து பெருசாக ரிஜிஸ்டர் ஆகாது. இருந்தாலும் நான் போய் கேட்டேன், எனக்கு வந்து கொடுங்க. இப்போ ஃபேஸ் ரிஜிஸ்டர் ஆகாது, நீங்கள் ஒரு ஆர்டிஸ்டாக வந்துட்டு இருக்கீங்க, இதை போய் எதுக்கு பண்ணுறேன்றீங்க. இல்லை நான் விஜய் அண்ணாவோட பண்ணேன்னு ஒரு மெமரிஸ் வேணும்னு சொல்லி அப்படி கேட்டு, அதில் ஃபேஸே தெரியவே தெரியாது. எல்லா 10 பாடி பில்டரும் நானும் இருப்பேன். அந்த நன்சாக் வந்து இந்த 10 பேர் அந்த பாஸ்கெட் பால் இதில் பண்ணும்போது அந்த நன்சாக் வந்து நான் தான் என்கிட்ட தான் நன்சாக் வந்து விஜய் அண்ணா கிட்ட போகும். அப்போ அதெல்லாம் செம்ம. விஜயண்ணா நான் வந்து மேலே அடிபட்டுறக்கூடாதுன்னு தலைக்கு மேலே தான் வந்து பண்ணுறேன் அப்படின்றாரு. டவுனாக பண்ணுன்னு ஸ்டீல் நஞ்சாங்க அடித்தா மேலே பட்டா என்ன ஆகும், நம்மளுக்கு எவ்வளோ பயம். அவரு கான்ஃபிடென்ட்டாக பண்ணுன்றாரு, நம்மளே கேட்டு வாங்கி உள்ளே வந்துருக்கோம், என்ன ஆகிடும் அப்படின்னு. ஸோ அது சரியான எக்ஸ்பீரியன்ஸ். அப்போ அவர்கிட்ட அனலிட்டிக்ஸ் மாஸ்டர் கிட்ட வந்து ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டது தான். மாஸ்டர் வந்து அப்போ அடுத்து என்ன மூவி பண்ணுறாருன்னு கேட்டேன். ஃபைட்டர்ஸ் எல்லா ஃபைட்டர்ஸ்கிட்டையுமே ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுவேன். நானே போயிட்டு நானே கூப்பிட்டு பேசிடுவேன். அப்போ வந்து தபாங் 3 பண்ணிட்டு இருந்தாங்க மாஸ்டர். சல்மான் சார் மாஸ்டர் ஒரு ஃபோட்டோவாவது எடுக்கணும் மாஸ்டர், ப்ளீஸ் மாஸ்டர் எனக்கு கொடுங்க மாஸ்டர், இதே மாதிரி எனக்கு ஏதாவது சின்னதாக கொடுங்கன்னு சொல்லி கேட்டு வாங்கி சல்மான் சார் கூட பிரபுதேவா மாஸ்டர் கிட்ட சொல்லி ஒரு சின்ன சீக்வன்ஸ் ஒன்று பண்ணியிருப்பேன் தபாங் 3ல. ஓகே.